ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சூப்பரான பார்ட்டி ஸ்டைல் சில்லி சிக்கன் பார்க்கலாம். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, இது நம்ம பார்ட்டீஸ்க்கு செஞ்சு வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நேரத்துக்கு வெளியில கிரிஸ்பியா, அதே நேரத்துல உள்ள செம்ம சாஃப்ட்டாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 800 கிராம் சிக்கனுக்கு நான் அளவு சொல்லிடுறேன். 1 1/2 இன்ச்சு இஞ்சி, 2 பல்லு பூண்டு எடுத்து, இந்த மாதிரி கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சிக்கன பார்த்தீங்க அப்டின்னா, அப்ராக்ஸிமேட்டா ஒரு 1 1/2 இன்ச் சைஸுக்கு இந்த மாரி நல்லா கியூப்ஸா வெட்டி வச்சிருக்கேன். இது வந்து சிக்கன் பிரஸ்ட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இதுல எந்த ஒரு எலும்பு பீஸுமே இல்ல. ஸோ எல்லா பீஸஸும் இந்த மாதிரி ஈவனா இருந்தது அப்டின்னா, நம்மளுடைய பிரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த சிக்கனுக்கு மட்டும் தான் இப்ப மேரினேட் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இப்ப அரைச்சு வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுத இதுல நம்ம சேர்த்துடலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுத சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு, இதுல ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகுத்தூள் இதுல நம்ம சேர்த்துக்க போறோம். மிளகுத்தூள் சேர்த்தாச்சு. இப்ப அடுத்தது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. இப்ப நான் 800 கிராம் சிக்கன் பிரஸ்ட் எடுத்திருக்கிறதுனால, இதுல 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்க்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு ஸ்பூனும் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு தான். ஸோ மொத்தமா 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதுல உப்பு சேர்த்திருக்கேன். தேவைப்பட்டா நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். ஏன்னா, இதுல நம்ம நெறைய வந்து சாஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ, அதுலயுமே கொஞ்சம் நமக்கு வந்து அந்த சால்ட் தன்மை இருக்கும். அதனால இதுல அளவா உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி, இந்த உப்பு, இந்த பெப்பர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது எல்லாத்துலயும் நல்லா மிக்ஸ் ஆக விட்டுறலாம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே இத மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். இப்ப அடுத்தது இது வந்து ரொம்ப முக்கியமான பேஸ். இதுதான் நம்மளுடைய சிக்கன கோட் பண்றதுக்கான பேட்டர். இதுக்கு நான் 1 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டை பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா பீட் பண்ணிட்டு, இப்ப இதுக்கு ஒரு 50 எம்எல் மட்டும் தண்ணீ சேர்க்கிறேன். தண்ணீ சேர்த்ததுக்கு அப்புறமேட்டும் இத நல்லா பீட் பண்ணி குடுத்துக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் இதுல பேக்கிங் சோடா ஆட் பண்றேன். இந்த பேக்கிங் சோடா பார்த்தீங்க அப்டின்னா, முட்டையும் தண்ணீலயும் மிக்ஸ் பண்ணும்போது, இது ஒரு நல்ல ஒரு பப்ளியான டெக்ஸ்சர் நம்மளுடைய ஃப்ரைக்கு குடுக்கும். அதாவது நம்ம ஃப்ரை வந்து நார்மலா நீங்க முட்டை பேட்டர்ல தோச்சு ஃப்ரை பண்றத விட, இந்த பேக்கிங் சோடா, தண்ணி, முட்டை சேர்த்து நம்ம பண்ணும்போது, அது ரொம்பவே ஒரு சூப்பரான கோட்டிங்கா நீங்க வறுத்து எடுக்கும்போது பார்ப்பீங்க. அவ்ளோ பயங்கரமான டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடைக்கும். இப்ப அடுத்தது பேட்டருக்கு தேவையான மத்த இன்கிரீடியன்ட்ஸ ஒண்ணொன்னா நம்ம ஆட் பண்ணுவோம். முதல்ல 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, ஆல் பர்ப்பஸ் ஃப்ளார் இதுல ஆட் பண்றேன். ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். அப்பதான் வந்து கட்டித்தன்மை இல்லாம நம்மளால மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். அடுத்ததா நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போறோம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுல வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இந்த காம்பினேஷன் அதாவது ஆல் பர்ப்பஸ் ஃப்ளார், கார்ன்ஃப்ளவர், முட்டை, பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு. ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும். இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன். இது நீங்க வறுத்து எடுக்கும்போது தான் இந்த காம்பினேஷனோடைய மகிமையே தெரியும். இப்போ இத வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு கொண்டாடுறதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப கட்டித்தன்மையா இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா துவச்சு எடுக்கிற மாதிரி இருக்கணும் பீஸஸா. அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். நம்ம பீஸஸ துவச்சு எடுக்க போறதில்ல. பட் இருந்தாலுமே அந்த கன்சிஸ்டன்சில இருந்தா தான், இத வந்து அந்த சிக்கன் பீஸஸ்ல வந்து நல்லா உள்ள இழுக்கும். இந்த கலவ பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மிக்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் கெட்டியா இருந்தது அப்டின்னா, சிக்கனுக்குள்ள வந்து நல்லா வந்து சோறாது. அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் ஆட் பண்ணோனே, நல்லா இத வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சில ஓரளவுக்கு தண்ணியா தான் தெரியும். இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா? அதுல இத வந்து நம்ம சேர்த்துக்கலாம்.
ரொம்ப கெட்டியாவும் இல்ல, ரொம்ப தண்ணியாவும் இல்ல. ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சில இருக்கு பாருங்க. இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் இதுல வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்துடலாம். நல்ல ஈவனா எல்லா பீசஸ்லயும் கோட் ஆகுற அளவுக்கு நம்ம இத மிக்ஸ் பண்ணி குடுக்கலாம். எவ்ளோ அழகா வந்து கோட் ஆயிடுச்சு பாருங்க. இது வந்து நம்ப கடல மாவு கோட்டிங் மாதிரி அப்படியே மேல ஒவ்வொரு பீஸ் மேலயும் கோட்டிங் இருக்கிற அளவுக்கு கோட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இருந்தாலே போதும். வறுத்தெடுக்கும்போது சூப்பரா வந்துடும். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அத மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு நல்ல எண்ணெய சூடு பண்ணி பேட்சா ஒரு நல்ல கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு எடுக்கலாம். இப்ப இது பார்த்தீங்க அப்டின்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 75-80% வறுத்து எடுத்துருவேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறமேட்டு இப்ப பாருங்க இது வந்து ஒரு 70-80% தான் ஆயிருக்கு. இப்ப நம்ம எல்லாத்தையும் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துரலாம். அதுக்கப்புறமேட்டு இத நம்ம ஃபிளாஷ் ஃப்ரை பண்ண போறோம். அதாவது மறுபடியும் எண்ணெய நல்லா ஹை ஹீட்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் இத மறுபடியும் போட்டு வறுத்தெடுக்க போறோம். இந்த 2வது தடவ வறுத்தெடுக்கும்போது தான், அந்த டெக்ஸ்சர் வந்து மேல சூப்பரா கிரிஸ்பியா நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் 70-80% நம்ம வறுக்கும்போது, வெளி லேயருக்கு வந்து கிரிஸ்பினஸ் கிடைக்காது. பட் இந்த ஃபிளாஷ் ஃப்ரை பண்ணும்போது மட்டும் தான், அந்த வெளி லேயர் பார்த்தீங்கன்னா, செம்ம கிரிஸ்பியா இருக்கும். ஆனா உள் லேயர் வந்து ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். இந்த ஃபிளாஷ் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப முக்கியமா ஹை ஹீட்ல பண்ணணும். ஹை ஹீட் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம சிக்கன் பீசஸ போடணும். அதே நேரத்துல ஒரு டக்குன்னு ஒரு 2, 3 நிமிஷத்திலேயே நல்ல கோல்டன் ப்ரவுன் மாறுனோனே எடுத்துடணும். அவ்வளதான். இப்ப இது நான் வந்து டிஷ்யூ பேப்பர் போடல. ஏன்னா இதுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்தது உடனே நெக்ஸ்ட் பிரிப்பரேஷன் பண்ண போறோம். அதனால இது டிஷ்யூ பேப்பர் போட்டு அத ஆயில்லாம் ட்ரெயின் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சோ, இப்போ நமக்கு சில்லி சிக்கனுக்கு தேவையான சிக்கன் பீசஸ நம்ம சூப்பரா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது சில்லி சிக்கனுக்கு தேவையானது ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெருசு பெருசா கியூபா கட் பண்ணி அது பெட்டல்ஸ் உரிச்சிருக்கேன். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிரீன் சில்லி ஒரு 2 பெருசு எடுத்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதுல இஞ்சி இருக்கு, பூண்டு இருக்கு. இஞ்சி வந்து ஒரு 1 1/2 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 6ல இருந்து 7 பல் எடுத்திருக்கேன். நல்ல பொடியா நறுக்கிக்கலாம். இஞ்சி பின்னாடி வந்து நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் கேப்சிகம், பெப்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ரெட், ஹாஃப் கிரீன் எடுத்திருக்கேன். சோ அடுத்தது நம்ம அகலமான பேன் எடுத்து இத ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்ப இதுக்கு எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா? அந்த எண்ணெயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மறுபடியும் அந்த ஃப்ரை பண்ண எண்ணெய நம்ம ரீயூஸ் பண்ண போறதில்ல லேட்டரா. சோ அத வந்து இதுக்கு இனிஷியலா நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் பூண்டு சேர்த்திருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இஞ்சி நல்லா கிரேட் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கிரேட் பண்ணி போடும்போது, இஞ்சி நல்லா ஈவனா மட்டும் மிக்ஸ் ஆகாது. அதே நேரத்துல வந்து நமக்கு வந்து குட்டி குட்டி பீசஸா வந்து வாயிலயும் மாட்டாது. சோ இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல ஃப்ளேவரும் இறங்கிடும். இஞ்சி, பூண்டு சேர்த்தாச்சு. இப்போ இந்த மாரி இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்கும்போது நம்ம அனல வந்து கொஞ்சம் சிம்லயே வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். ஒரு வணக்கி குடுத்துடலாம். அந்த எண்ணெயில இந்த இஞ்சி பூண்டு போட்டோனே ஒரு வாசம் வருது பாத்தீங்களா? அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஓரளவுக்கு இப்ப நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். ஓரளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு பாத்தீங்களா? இப்போ நம்ம பெப்பர்ஸ் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே சேர்த்து ஆனியன் பெட்டல்ஸையும் ஆட் பண்ணிடலாம். எல்லாமே எப்படி ஈவனா ஒரே மாதிரி ஷேப் அண்ட் சைஸ்ல இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது, நம்ம பிரசன்ட் பண்ணும்போதும் ரொம்பவே சூப்பரா அப்பீலிங்கா இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி சாப்பிடும்போதும் வந்து எல்லாம் ஈவனா ஒரே சைஸ்ல இருக்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான் கொஞ்ச நேரம் அத லைட்டா மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே வணங்கிட்டே இருக்கட்டும்.
அடுத்தது நடுவுல ஒரு கேப் கிரியேட் பண்ணிட்டு நம்மளுடைய சாஸ் எல்லாத்தையும் வரிசையா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து சோய் சாஸ் ஆட் பண்றேன். சோய் சாஸ் வந்து டார்க் சாய் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது டொமேட்டோ சாஸ் இது வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் செஷ்வான் சில்லி சாஸ் யூஸ் பண்றேன். அது 3 டேபிள் ஸ்பூன். நம்ம ரெகுலர் சில்லி சாஸ் யூஸ் பண்றதுக்கும் செஷ்வான் சில்லி சாஸ் யூஸ் பண்றதுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. டேஸ்ட் வந்து கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு. பட் நீங்க எது கிடைச்சாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப நம்மளோட சாஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இந்த சில்லி சிக்கனோட கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ஒரு 50 எம்எல் ஆஃப் தண்ணி எடுத்து அதுல நல்லா மிக்ஸ் பண்ணி இதுல நான் சேர்த்துடுறேன். இதுல சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைச்சிரும். இப்போ அடுப்பு வந்து ரொம்ப ஹை ஹீட்ல இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு இதை நல்லா சிம் பண்ணிடுங்க. அப்போ ஓரளவுக்கு அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து டக்குன்னு திரிஞ்சு கெட்டி ஆயிடாது. அப்புறம் கொஞ்சம் சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதுல நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளவே தாங்க. மேஜரா எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் சேர்ந்துட்டு இன்னுமே திக்கா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இத கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்தாதான் நம்ம வறுத்த சிக்கனை இதுல சேர்க்க முடியும். சோ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வரும்போது அப்ப நம்ம தண்ணி சேர்க்கறத ஸ்டாப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேருங்க. அப்பதான் நமக்கு ஒரு பெரட்னாப்ல இருக்க வேண்டிய கன்சிஸ்டன்சி நமக்கு வந்து கிடைக்கும். அவ்வளவுதான். இதுதான் நமக்கு பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சில பாத்தீங்கன்னா, நம்ம சிக்கன் பீசஸ ஆட் பண்ணோம்னா, ஒரு லைட்டா அது மேல வந்து ஒரு கோட்டிங் இருக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, நெறைய தண்ணி இருந்தாலும் நம்மளோட சிக்கன் பீசஸ் வந்து சாகி ஆயிடும். சோ, இப்போ நம்மளுடைய பீசஸ் எல்லாம் நல்லா இதுல வந்து கோட் ஆகுற மாதிரி நம்ம கிளறி குடுத்துடணும். இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அடுப்பு ஃபுல் சிம்ல இருக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்ல வச்சு பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு ஃப்ளேம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா, நம்மளோட எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் குக் ஆனதுதான். கன்டினியூஸா இத வந்து கீழ இருந்து நம்ம ஃப்ளேம் குடுத்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவ்வளவுதான். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு கூட நம்ம நல்லா ஃபுல்லா எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி குடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம கரெக்ட்டான ரேஷியோல கிரேவி, அதுக்கப்புறமேட்டு ஃபிளாஷ் ஃப்ரை பண்ணி சிக்கன் எடுத்துக்கும்போது, நமக்கு சிக்கனும் ரொம்ப கிரிஸ்பியா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு ஈவென்ட்க்கு எடுத்துட்டு போறோம், இல்ல வீட்ல சமைச்சு வைக்கிறோம் ஒரு ப்ரோகிராம், ஒரு ஃபங்ஷன் நடக்குது அப்டின்னா கூட, இது ஒரு எவ்ளோ நேரம் ஆனாலும் இந்த சில்லி சிக்கன் பார்த்தீங்க அப்டின்னா, சாகி ஆகாம அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அவ்வளவே தான் சூப்பரான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேல நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், கிரீன் பார்ட் வந்து நல்லா சாப் பண்ணி இதுக்கு மேல வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். இது நான் ஈவென்ட்க்கு எடுத்துட்டு போறதுனால, இத சர்விங் ட்ரேக்கு மாத்திட்டு, அங்க ஈவென்ட்ல இத ஓப்பன் பண்ணும்போது, சர்விங்க்கு ஓப்பன் பண்றதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ மேல ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருவேன். இன்னுமே பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.